இன்னைக்கு சாமி தரிசனம் தளபதியோட பேர்ல, தமிழக முதல்வரோட பேர்ல நல்லா இருக்கணும் ஒரு அப்படிங்கிறதுக்கோசரமும், ரெண்டாவது எங்களுடைய அவருடைய திரை வாழ்க்கையில இது ஒரு கடைசி படமா இருக்கக்கூடிய ஜனநாயகன் படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக. இல்ல அவரோட பிறந்தநாள் திருச்சியில் எந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் 365 நாளும் அவரோட பிறந்த நாள் தான். அது எங்கள் கட்சி தோழர்களுக்கு தெரியும். டெய்லி எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ கூட உங்களுக்கு பின்னாடி சாப்பாடு தான், அன்னதானம் தான் வழங்கிட்டு இருக்கோம். இது யூஷுவல் நடக்கிறது தான். ஏற்கனவே வந்து தலைவர் அறிவிச்சிருக்காரு, கட் அவுட்லாம் வேண்டாம், மக்களுக்கு வந்து அன்னதானம் அது மாதிரி தான் வழங்க சொல்லியிருக்காரு. இந்த முறை வந்து திருச்சியில் வந்து நிறைய தேட்டர்கள் வந்து கட் அவுட் அதிக அளவில் இருக்கும் நம்புறீங்களா? இல்லை, இது வந்து எப்படின்னாக்கா போஸ்டர்ஸ் ஒட்டலாம், கட் அவுட்டை வச்சு அடுத்தவங்களுக்கு பாதிப்பு வராத வண்ணத்தில் அது செயல்படுத்தப்படும். இப்போ விளாத்திக்குள எம்எல்ஏ வந்து இப்போதான் நியூஸ் வந்துச்சு. என்ன சொன்னாராம் அவரு முதல்வர் அது வன்முறையை தூண்டுற ஒரு பேச்சு. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவரை யார் வந்து இப்படி சொல்லியிருந்தாலும், யார் முதல்வராக இருந்தாலும், யார் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் சட்டப்படி குற்றம். ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம். காங்கிரஸ் வந்து கூட்டத்தில் வந்து திமுக பங்கேற்கல, ஆனா தாவேகா கூட்டத்தில் வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணி வச்சதுனால திமுக போய் பங்கேற்காததுக்கு காரணம் இல்லை. இது வந்து அஃபிஷியல் மீட்டிங்காக இருந்திருக்கலாம், கட்சிக்குள்ளே நடக்கிற மீட்டிங்காக இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கான்ட்ரவர்சியான கொஸ்டின். இல்லை, அதே போல் பார்லிமெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக எம்பிகள்லாம் வந்து பச்சை துண்டு அணிஞ்சு இன்னைக்கு இருந்தது, அது ஒரு பேசு பொருளாக இருக்கு. என்ன பேசு பொருளாக இருக்கு? இல்லை, அது பச்சை துண்டு அணிஞ்சு மற்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிகள்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்க போட்டு பச்சை துண்டு அணிஞ்சு விவசாயிகளாக வந்து போய். ஆமாம், எல்லா திமுகவில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், அமைச்சர்கள்னு தவறாக சொல்லிட்டேன், முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவங்க, இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்கிறவங்க, எம்பிக்களாக இருக்கிறவங்க எல்லாமே விவசாயிங்க தானே. அவங்க எல்லாமே டெய்லியும் விவசாயம் செஞ்சுட்டு தான் எல்லாமே போகிறாங்க வராங்க. அதனால ஒரு வேளை பச்சை துண்டு எதுவும் அணிஞ்சிருக்கலாம். கலர்ஸ் அவங்க மாறுவாங்க. ஸோ அது இன்னைக்கு கேட்ட இன்னைக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. விவசாயிகளுக்கும் சரி, தமிழக மக்களும் சரி, அனைத்து நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்புப்பட்ட மக்களுக்கும் முன்னேற்ற பாதையில் கொண்டு வர்றது தான் ஒரு அரசாங்கத்தோட தலையாய கடமை. அதை சொல்லாமல் செயலில் காட்டுறது தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில் அமையப்பட்டிருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய நோக்கம். அதன்படி ரொம்ப சிறப்பாக அந்த ஆட்சி போய்கிட்டு இருக்குது. அதனால் யார் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணட்டும், எந்த கலருக்கும் நாங்கள் சலைச்சவங்க இல்லை. அடுத்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த 2500 ரூபா தேர்தல் வாக்குறுதி அது வந்து இடம்பெறும். உங்களை மாதிரி நானும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நல்லதே நினைப்போம், நல்ல செய்தி வரும்.